அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் அடுத்த 48 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சின்ஸ் இட்ஸ் அ வீக்கெண்ட், நம்ம நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் என்ன நடக்க போகுது? கலெக்டிவோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ், கலெக்டிவோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ். ப்ளீஸ் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் ப்ளீஸ். Next 48 hours. Next 48 hours, please. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில். ஸோ உங்களுக்கே தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு. I'm not taking this card. உங்கள் ஸ்டெபிலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா யூஆர் அஃப்ரைட் ஆஃப் லூசிங் மணி. மேபி அது நீங்கள் ரொம்ப சப்ரெஸ் பண்ண விரும்புகிறீங்க, அது நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறீங்க. That's why cards are not coming out. Maybe you want to manipulate the situation. நீங்கள் யாரோ ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். பட் அவுட் ஆஃப் timidity you fail to protect that energy. Maybe divine feminine, other spirits இங்கே சொல்லுவாங்க. Maybe they don't want to guide you. I don't know. Please spirits, next 48 hours collective life line. Next 48 hours, next 48 hours spirits please. Next 48 hours. Yes, இனிஷியேட். இதே ஒரு விஷயத்தை ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை ஆரம்பிக்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். broken tower, divine judgment. Maybe something is broken. ஒரு டவர் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் இருக்குது. அது மேபி டிவைன் ஜட்ஜ்மெண்ட், இல்லைனா ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுது. தட் இஸ் கோயிங் டு கிரியேட் டவர் இன் யுவர் லைஃப். மேபி யூ வாண்ட் டு அவாய்ட் திஸ் டவர். Maybe you want to escape this tower, but spirits சொல்கிறாங்க no, you can't escape this tower. டவர் கார்ட், த பர்னிங் டவர். இது வந்து எல்லாத்தையுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய தேவையில்லாத விஷயங்களை தவிடுபடி ஆக்க போகுது இந்த டவர். அது இல்லூஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பண்ண தவறுகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் யூ கான்ட் எஸ்கேப். தட்ஸ் வாட் ஐம் சீயிங். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது, வெறும் கற்பனை தான். உங்களுக்கு வந்து நிறைய கற்பனைகள் இருக்குது. நான் வந்து இப்படி, நான் வந்து அப்படி. மேபி அந்த இல்லூஷன்ஸ்லாம் பிரேக் ஆகுது. இல்லூஷன் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் வந்து ஒரு பொய்யான வெற்றியை உண்மையை நினச்சிட்டிங்க. பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க அது வந்து உண்மையான வெற்றி இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கற்பனை உலகத்துலேயே இருந்துட்டீங்க. ரியாலிட்டி செக் இப்போ வந்து உங்களுக்கு இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா so I will take this card in this order. So someone left you, maybe feminine, you left this masculine. இது வந்து masculine லைஃப்பில் ஒரு பெரிய டவர், ஒரு ஷாக். மேபி அவங்க நினச்சிருக்கலாம் நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு போகவே மாட்டீங்க, இல்லைனா வந்து என்னன்னாலும் சரி யூ ஆர் தேர் ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க இருந்திருக்காங்க. பட் யூ பார்ட்டட் அவே ஃப்ரம் திஸ் masculine எனர்ஜி. யூ ஆர் த ஸ்டார், பட் லீப்ரா எனர்ஜி. பட் இங்கே ரொம்ப இன்ஜஸ்டிஸ் இருக்குது. அதனால் இந்த இன்ஜஸ்டிஸ் masculine பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் டவர் இருக்குது. பட் யூ ஆர் வாக்கிங் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். மேபி யூ வாக்ட் அவே ஆல்ரெடி. அதுதான் இந்த masculine லைஃப்பில் இப்போது ஒரு டவர் க்ரியேட் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் தான். டிபார்ச்சர், செப்பரேஷன், லாஸ், அன்ரெக்வைட்டட் லவ். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இன்னொரு டவர் என்னென்னா, இந்த masculine வந்து மேபி உங்களை விட்டுட்டு காமிக் தேர்ட் பார்ட்டி கூட போயிருக்கலாம். மேபி ஒரு ப்ரெக்னன்சி ட்ராப், தே ஆர் கிரியேட்டிங் அ ப்ரெக்னன்சி ட்ராப் that is going to create tower in this masculine's life. But he can't escape the tower. I don't know.
That's what these cards are saying. பட் ஃபெமினின் எனர்ஜி உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சரில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. யூ ஆர் இந்த ரைட் டைரெக்ஷன். நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நான் வாக்கவே பண்ணிட்டேன், இது சரியா அப்படின்ற குழப்பமாக இருந்தால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க எஸ், யூ ஆர் இந்த ரைட் பாத். அப்புறம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ நீட் டு இனிஷியேட் சம்திங். யா நீங்கள் இனிஷியேட் பண்ண தேவையில்லை, ஸ்பிரிட்ஸ் இனிஷியேட் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நியூ லவ் இன் யுவர் லைஃப். ஸோ ஒரு காதல் வெளியில் போகுது, இட்ஸ் கிரியேட்டிங் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இன் யுவர் லைஃப். பட் நீங்கள் இன் சம் ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணுறீங்க. மேபி க்ரியேட்டிவிட்டியில் யூ ஆர் கோயிங் டு டேஸ்ட் சக்ஸஸ். ஐம் ஹியரிங் லாட் ஆஃப் சைரன் சவுண்ட். பட் இது வந்து மேபி சம்மன் இஸ் கோயிங் டு ஃபால் இல், இல்லைனா வந்து சம் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் இட் இஸ் மென்ஷனிங். சம் கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ வார்னிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட். ஸோ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க. அடுத்தது வந்து மேபி மாஸ்குலின் லைஃப்பில் இந்த டவர், இது சைரன், மேபி போலீஸ் மே பி இன்வால்வ் இன் த சிச்சுவேஷன். தட்ஸ் வாட் ஐம் சீயிங் ஆர் ஹியரிங் ஸ்பிரிட்ஸ் ஆர் சேயிங். இப்போது மாஸ்குலின் வந்து ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னா, டிமிடிட்டி, கோழைத்தனத்தினால உங்களை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. தட்ஸ் வாட் ஐம் சீயிங். தட்ஸ் த ட்ரூத், நாட் ஐம் சீயிங். எஸ், பார்த்திங்கன்னா பள்ளி கெவிலி சத்தம் அதை வந்து ஆமான்னு சொல்லுது. ஸோ அவுட் ஆஃப் டிமிடிட்டி, கோழைத்தனத்தினால ஒரு காதலை சொல்கிறது கூட எனக்கு நாக்கு கூசுது. ஆனால் செய்கிறதுக்கு வந்து சில ஜென்மங்களுக்கு கூசலை. காதலை வந்து பணத்துக்காகவோ இல்லை பயத்துக்காகவோ விலை கொடுத்த கிரேட்டஸ்ட் சோல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மாஸ்குலின் எனர்ஜி, திஸ் கவர்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியேட், இது வந்து ஒரு ப்ரப்போசல். இது வந்து நீங்கள் பண்ண போகிறதில்ல, ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு வரப்போகுது. ஏ லவர், ஏ ப்ரப்போசல் ஃப்ரம் எ லவர், எ யூனியன் ஃப்ரம் ஹோம், எ லவ், ட்ரூ லவ், எ ஜென்யூன் லவ். ஸோ இந்த காதல் உங்களை விட்டுட்டு போனதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காதல் உங்களை வித்துடுச்சு. They sold their love for money or something that is not fair. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு 2 of Cups மாதிரி தான். லவ், அட்ராக்ஷன், பேஷன், மேரேஜ், பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஒன்று வெளியில் போகுது, யூ ஆர் எண்டிங் சம்திங். இன்னொரு விஷயம், ஒரு புது காதல். இது வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ண போகிறதில்ல. இது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கான எனர்ஜி அட்லீஸ்ட் இந்த எனர்ஜி வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில். ஸோ நீங்கள் ஏதாவது நடந்ததை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நோ, டோன்ட் வரி, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். ஐ நீட் டு see the meaning of this card. பட் நீங்கள் எதுக்காவது வருத்தப்படுறீங்கன்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நோ, இது வந்து ப்ளேம் கேம். இப்போ வந்து மாஸ்குலின் வந்து தே வாண்ட் டு டூ த ப்ளேம் கேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்னஸ், he is going to fall sick. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரகசியமும் வெளியில் வரும். ஃபெமினின், you are going to know the truth about the situation. ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, who are all involved, என்ன நடந்தது. இல்லைன்னா மாஸ்குலின் வந்து இந்த காமிக் எனர்ஜியை பற்றினா உண்மை ஸ்வரூபத்தை பார்க்க போகிறாங்க. திஸ் மேபி க்ரியேட்டிவ் வெஞ்சர், இல்லைனா வந்து காமிக் வந்து இன்னொரு பேபி ட்ராப். இது வந்து நாட் த காமிக், திஸ் இஸ் கால்ட் தேர்ட் பார்ட்டி. Maybe she's going to say that she's pregnant with this masculine energy. She's pregnant with this masculine's baby. That is going to create tower in this masculine's life. Maybe that's fake illanga, we are not going there, but it's a karmic trap she's trying to create. இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இந்த காதல் உள்ளே வரும்போதே இது வந்து இட்ஸ் கோயிங் டு கோ சூப்பர் ஃபாஸ்ட். மேல் மாதிரி ஒரு காதல் உள்ளே வருது, தே ஆர் கோயிங் டு ப்ரப்போஸ், யூ ஆர் கோயிங் டு கெட் ப்ரெக்னென்ட். அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறீங்களா, நோ, ஏன்னா மேரேஜ் இங்கே இருக்குது கார்டு. ஸோ திஸ் மேரேஜ் கார்டு இஸ் தேர். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட் இம்மீடியட்லி. And you are going to be very very happy. The Sun card. ஸோ கடந்தவைகளாக இருக்கட்டும், வருபவை நல்லவைகளாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் க்ரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க எஸ். ஏன்னா நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா 2 of Cups இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் லவ். நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் வெஞ்சரில் ஏதாவது பண்ண போக யூ ஆர் கோயிங் டு கெட் சம் கைண்ட் ஆஃப் ஆஃபர் ஃப்ரம் சம்படி எல்ஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க வந்து உங்களை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. யூ ஆர் கோயிங் டு கெட் சம் கைண்ட் ஆஃப் கம்பேனியன்ஷிப். ஸோ
Please clarify this burning tower spirits. Karmic. Oh my god. இந்த ப்ரெக்னன்சி ட்ராப் வந்து க்ரியேட் பண்ணது நாட் தேர்ட் பார்ட்டி. இந்த மாஸ்குலினோட வந்து எக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்னிங் டவர் வந்து உங்களுக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டவர் தான் கிளாரிஃபை பண்ணேன். இந்த டவர் வந்து காமிக் பீப்புள் வந்து ஏர்லியாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க சம் விக்ட்ரி. பட் தட் இஸ் நாட் விக்ட்ரி ஆக்சுவலி. ஏன்னா அவங்க நினச்சது நடக்க போகிறதில்ல. மேபி இந்த காமிக் ஃபெமினன் வந்து இந்த பேபி ட்ராப் இல்லைனா வந்து காமிக் ஃபீமேல் சைல்டு வச்சு திரும்ப ஒரு ட்ராப் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஷீ இஸ் கோயிங் டு யூஸ் சம் ஃபீமேல் சைல்டு டு மேனிப்புலேட் திஸ் மாஸ்குலின் இல்லைனா கண்ட்ரோல் திஸ் மாஸ்குலின். ஷீ இஸ் கோயிங் டு என்ன சொல்கிறது, எற போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஷீ இஸ் யூஸிங் திஸ் ஃபீமேல் சைல்டு. ஷீ இஸ் நாட் இன் அ செக்யூர் சிச்சுவேஷன். இந்த ஃபீமேல் சைல்டுக்கு வந்து செக்யூரிட்டி இல்லை. இந்த காமிக் ஃபீமேல் சைல்டு பார்த்திங்கன்னா அவங்களோட மதரே வந்து அந்த ஃபீமேல் சைல்டை நிறைய பேட் விஷயங்களுக்காக, கெட்ட விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் ஒன்று வந்து இந்த மாஸ்குலினை ட்ராப் பண்ணுது. மேபி ஷீ இஸ் giving drinks to this female child that is going to create some kind of tower. As usual இந்த மாஸ்குலின் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட he is begging tower. ஓகே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரியும் இந்த காமிக் வைஃப் கேரக்டர் வந்து ஒரு திருடி இல்லைனா வந்து அவங்க ஏதோ ஒரு திருடத்துக்கு பிளான் பண்ணாங்க. மேபி அவங்க திருட பிளான் பண்ணது வந்து திஸ் யூனியன் ரீயூனியன். இந்த மாஸ்குலின் வந்து ஸ்பிரிட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் ஆர் கிரியேட்டிங் டவர். அந்த டவர் என்ன அப்படின்னா the காமிக் இஸ் கோயிங் டு டை இல்லைனா மேபி he is going to get divorced. this tower is here. இந்த காமிக் வந்து இந்த டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். they are not expecting this tower. அது கூட ஏர்லி செலிப்ரேஷன். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து உங்களுக்கு லாயலாக தான் he is staying faithful. ஒரு காமிக் எனர்ஜி மாஸ்குலின் லைஃப்பில் மேபி ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லைனா மாஸ்குலினுக்கு கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். ஷீ தாட் தட் ஷீ இஸ் த டிவைன் ஃபெமினன். இல்லைனா வந்து மாஸ்குலின் வந்து அவங்கள தான் நேசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா he is staying faithful to you. So they have celebrated some early victory. But spirit சொல்கிறாங்க no, not yet. They are going to create tower. Somebody is splitting away. This may be representing karmic divorce. Somebody is splitting away. Maybe masculine partner they are splitting. Business partner that is going to create tower. So இதெல்லாம் தெரியாமல் இந்த காமிக் பீப்புள் வந்து ஆல்ரெடி they are celebrating some kind of victory. But that is not actual victory. Let me clarify. ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு வந்து இந்த காமிக் ஃபீமேல் வந்து the ex is a thief அப்படிங்கிறது தெரிய வருது. Please clarify this burning tower spirits. Please clarify this burning tower. Clarify this burning tower. Everything is collapsing. Everything is collapsing. Oh my god. Legal system. Private investigation. In a masculine is standing in power. 6 of Cups. மேபி இந்த காமிக் பீப்புள் வந்து ஆல்ரெடி அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த மாஸ்குலின் அவ்வளோதான், he is going to leave you
இல்லைனா வந்து இந்த காதல் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் இந்த மாஸ்குலினோட ஃபேத்ஃபுல்னஸ் வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஒரு டவர் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் ரெமினிசிங் யூ, ஹீ இஸ் மிஸ்ஸிங் யூ அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு கம் பேக். அதனால மேபி மாஸ்குலின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணலாம். கிங் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, he is already in power. ஏன்னா some authority is creating some kind of tower. somebody is in power. ரெண்டு பேர் இருக்காங்க பவரில். ஓகே, a police is chasing this karmic people or some kind of investigation. Maybe the masculine is going to be an approver. Knight of Wands, chasing. Oh, somebody is trying to juggle. Somebody is imbalanced. ஓகே, லெட் மீ கிளாரிஃபை தட். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த காமிக் பீப்புள் வந்து நீங்கள் 2 பேர் பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க. பட் சம்படி இஸ் கோயிங் டு டேக் இனிஷியேஷன். இது மேபி இந்த மாஸ்குலின் வந்து பெருசாக எந்த தப்பும் பண்ணலை, ஹீ ஸ்டேயிங் லாயல் டு யூ அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து கூடிய சீக்கிரம் இனிஷியேஷன் எடுக்க போகிறாங்க டுவர்ட்ஸ் யூ, டுவர்ட்ஸ் இஸ் லவ். சப்போஸ் இந்த மாஸ்குலின் வந்து உங்களை பெட்ரே பண்ணியிருந்தாங்க, ஹீ சீட்டட் ஆன் யூ அப்படின்னா, திஸ் டவர் இஸ் ஃபார் மாஸ்குலின் ஆல்சோ. ஏன்னா இங்கே வந்து ஒரு லீகல் இன்வெஸ்டிகேஷன் தான் நான் இங்கே பார்க்குறேன். 2 பேர் பவரில் இருக்காங்க, ஒரு ஹையர் அத்தாரிட்டி அண்ட் லோயர் அத்தாரிட்டி ஹூ இஸ் வெரி 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 ஸ்ட்ராங் பர்சன்ஸ். தே ஆர் சேசிங் திஸ் காமிக் பீப்புள். இல்லைனா அவங்க வந்து ஏதோ ஒரு பழைய விஷயங்களை நோண்டும் போது தே ஆர் கெட்டிங் சம் க்ளூ அபவுட் திஸ் காமிக் பீப்புள். ஸோ த காமிக் பீப்புள் அண்ட் அ குரூப் ஆர் ஸோ இம்பேலன்ஸ்ட். இந்த மாஸ்குலினுக்கு இப்போ உங்களோட வேல்யூ நல்லா தெரியுது. பிகாஸ் யூ ஆர் த ஸ்டார் ஹியர். ஹீ இஸ் ஃபீலிங் திஸ் 5 of cups எனர்ஜி, ஸ்பெல்ட் மில்க். மேபி இந்த மாஸ்குலின் வந்து பழசில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ஹீ இஸ் கோயிங் டு ரிக்ரெட் இட் ஃபார் நாட் சூஸிங் யூ. Outburst tantrum, tower moment. Please clarify this King of Swords energies. Please clarify this King of Swords. King of Swords energy. Apart. No reason to fear. Read spiritual text. Apart. So in the separation வந்து உங்களுக்கு வந்து spiritually guided. You are spiritually guided and protected. ஸோ இந்த மேபி நீங்கள் இந்த மாஸ்குலினை விட்டு தள்ளி இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன். அதுதான் இங்கே எல்லாமே வந்து ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அடுத்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இப்போதைக்கு அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். காமிக் டசன்ட் வாண்ட் டு லீவ் த ஹவுஸ். ஸோ மேபி அதனால தான் இங்கே டவர், அந்த ஹவுஸு ரிலேட்டடாக ஏதோ ஒரு டவர், மேபி ஃபயர் ஆக்சிடெண்ட். Wondering. Why they are wondering? Something about March. Please, King of Swords energies, please. So, you are being protected, feminine. You are being protected from this situation. இந்த மாஸ்குலின் வந்து ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, யூ கேன் ஃபர்கிவ். அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, யூ கேன் ஃபர்கிவ். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து லாயலாக இருக்கிறது, இட்ஸ் ட்ரூ. See, நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இஃப் ஹீ இஸ் ஜென்யூன், இஃப் ஹீ இஸ் லாயல், யூ கேன் ஃபர்கிவ் திஸ் மாஸ்குலின். ரீட் ரேண்டம் பேஜ் ஃபார் கைடன்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புக்கில் இல்லைனா உங்களோட ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஒரு ரேண்டம் பேஜ் எடுத்து அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. விசிட் டெம்பிள் டு கிளென்ஸ் பேட் எனர்ஜி. ஸோ உங்களை சுற்றி நிறையா பேட் எனர்ஜி இருந்ததுன்னா கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களை எப்போவுமே. that is going to help you. Maybe masculine இந்த வார்னிங்காக இருக்கலாம். Maybe they want to manipulate this masculine like mental magic, mixing something in food, blah blah blah. ஸோ கிளாரிட்டி தான் வருது, கிங் ஆஃப் சோர்ஸ். ஸோ இந்த மாஸ்குலின் தான் கிளாரிட்டி எடுக்க போகிறாங்க. சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி இஸ் கோயிங் டு கம். வாட் இஸ் அ டவர், ப்ளீஸ்? வாட் இஸ் அ டவர் இஸ் ஆல் அபவுட்?
stay away. Burning. Oh my god. Burning envy, burning tower. Look at this tower. Somebody is burning a house. In a house is going to be burned. இந்த மாஸ்குலின் லைஃப்பில் எல்லாமே இனிமேல் டவர் தான். ஏன் அப்படின்னா சொல்கிறேன்னா என்னது அது, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் திஸ் மாஸ்குலின் டிட் சம்திங். ஸோ ஸ்பிரிட்ஸ் ஆர் ஆங்க்ரி. அவங்க ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னா தாட் யூ won't லீவ், நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு நினச்சி இந்த மாஸ்குலின் வந்து he did சம்திங் nasty. ஸோ இது வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பரில் இந்த மாஸ்குலின் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, மேபி இல்லீகல் திங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் he did சம்திங் லைக் ட்ரக் டீலிங்ஸ், இல்லைனா வந்து டூயிங் சம் இல்லீகல் ஆக்டிவிட்டி ஃபார் மணி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தால் யூ கேன் forgive this masculine. பட் இஃப் he is cheated on you, no, spirits are angry. அதனால தான் சொல்கிறாங்க ஸ்டே அவே, டோன்ட் ட்ரஸ்ட் until you got clarity. ஸோ நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த மாஸ்குலின் வந்து இனிமேல் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது, காமிக்க விட்டு வர்றது, டிவோர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணல, இன்னும் காமிக் எனர்ஜிலே இருக்காங்க அப்படின்னா டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் மாஸ்குலின். இஃப் இட் இஸ் மென்ட் டு பி தே வில் சேஸ் எல்ஸ் லீவ். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சேலஞ்ச் திஸ் மாஸ்குலின். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாஸ்குலின் நம்ப வேண்டாம், ஏன்னா ஹீ இஸ் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதான் திரும்பவும் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, இஃப் ஹி டிட் சம்திங் இல்லீகல்னா யூ கேன் forgive. இஃப் ஹி cheated on you அப்படின்னா இல்லை. ஏன்னா இங்கே வந்து நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து லாயல்ட்டி கார்டு இருக்குது, அதாவது ஃபெய்த்ஃபுல்னஸ். இஃப் திஸ் மாஸ்குலின் வாஸ் ஃபெய்த்ஃபுல் தென் யூ கேன் forgive. நீங்கள் இந்த மாஸ்குலின் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் மன்னிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயத்தில் இல்லைனா வந்து ஒரு மணி மைண்டில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் forgive. ஆனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க யூ கேன் டூ இட். ஸோ இப்போ என்னென்னா இப்போ காமிக் ஃபெமினின் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஷீ திங்ஸ் தட் ஷீ இஸ் த லவ் ஆஃப் திஸ் மாஸ்குலின், பட் நோ, இட்ஸ் அ ஃபேக். let them back after having clarity. ஸோ கிளாரிட்டி இல்லைனா உள்ளே விட வேண்டாம் அப்படிங்கிறது 2 தினம் வந்துருச்சு. ஸோ இஃப் த டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் நாட் டன், no, you are not allowed to let this masculine into your life. Going to prison. The karmic people தான் நான் சொன்ன investigation, some kind of authorities involved. Maybe இந்த masculine ஏதாவது பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி அப்படின்னா he is going to jail. அப்போ நீங்கள் you can forgive. But if he cheated on you for money, if he slept with somebody, no, that is not forgivable. ஸோ இது வந்து உங்களோட பவுண்ட்ரியை வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த மாஸ்குலின் என்ன பண்ணாலும் சரி அதை பேஸ் பண்ணி நீங்கள் போகலாம். ஆனால் இப்போதைக்கு ஃபெமினிட்டி ஒரு கைடட் டு ஸ்டே அவே அப்பார்ட். யூ கேன் forgive. இப்போ வந்து உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா be in the spiritual path. Don't chase this drama. Stay away from this drama. இல்லைனா maybe you may end up in some kind of legal situation. So it's a warning, feminine energy. It's a warning. It's a great warning. யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் த masculine energy. இப்போதைக்கு ஏன்னா இது வந்து நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குன்னா ப்ளீஸ் let it be like that. ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரே ஒன்று தான், உங்களுக்கு செக் பாயிண்ட் வந்து 2 தான். உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சா, நோ. இந்த மாஸ்குலின் வந்து லாயலாக இருக்காங்களா, நோ. அப்படின்னா இல்லை, இந்த கனெக்ஷன் இல்லை, யூ ஆர் நாட் ஸ்டேயிங் இன் திஸ் கனெக்ஷன். எஸ் ஹீ கேவ் மீ கிளாரிட்டி, பட் வந்து ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் இல்லைனா ஒரு பயத்தில் வந்து ஹீ டிட் சம் கைண்ட் ஆஃப் இல்லீகல் திங்ஸ், பட் நவ் ஹீ இஸ் ரிக்ரெட்டிங், அப்பாலஜைசிங் அப்படின்னா யூ கேன் forgive. ஸோ ஹாவ் த கிளாரிட்டி, ஹாவ் த டிசர்ன்மெண்ட். உடனே வந்து ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க யூ கேன் forgiveனுனையும் இந்த மாஸ்குலின் வந்து கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்னு எங்கெல்லாம் போனாங்களோ அது எல்லாத்தையும் மன்னிச்சு அப்படி தண்ணி தெளித்து ஏற்றுக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் லைக் தட். இட் இஸ் அபவுட் த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. அவங்க வந்து ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணியிருந்தாங்க, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி நீங்கள் போக மாட்டீங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தென்னாவட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க நோ, அந்த திமிர் வேலை இங்கே நடக்காது. பிகாஸ் ஷீ இஸ் டிவைன் ஃபெமினின், யூ சீட்டட் ஆன் ஹர், நவ் யூ ஆர் ஆங்க்ரி. ஸோ இந்த டிவைன் மாஸ்குலின் வந்து பனிஷ்மெண்ட் கோ த்ரூ பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ரிகன்சிலியேஷன். இது வந்து இம்பாசிபிள். ரிகன்சிலியேஷன் இந்த சினாரியோவில் இம்பாசிபிள்.
தட்ஸ் டன், தட்ஸ் ஓவர். இல்லை இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப லாயலாக இருக்காங்க, அந்த மாதிரி எந்த தப்புலாம் பண்ணதில்லை அப்படின்னா he can able to come back after the prison time. ஸோ அப்போ வந்து you can forgive. ஸோ have clarity, have discernment. நான் இப்போ வந்து since it's all about love reading, I'm going to get clarity from spirits. உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சப்போஸ் cheated on you அப்படின்னா some new love is entering your life. ஸோ இந்த கிளாரிட்டி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப வந்து இந்த பாழும் கிணத்துல போய் விழ மாட்டீங்க. ஸோ அது பாழும் கிணறா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு விழுங்க, அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இது காதல்னே கண்ணு முடிட்டு விழுந்துடாதீங்க. இட்ஸ் அ கிரேட் வார்னிங் ஃபெமினன். வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு ஃபெமினன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? கண்டிப்பாக இந்த மாஸ்டர் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அஸ்யூம் பண்ணிட்டாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாலும் வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படின்னு. நோ, தட்ஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் லைக் தட். தே ஆர் சேஞ்சிங், கிவ் தெம் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த மாஸ்டர் வந்து இப்போது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் டைம் கொடுக்கணும். அகெயின் நம்ம பார்த்தோம், யூ ஆர் த ஸ்டார் சீட். மேபி உங்களோட வேல்யூ இப்போ இந்த மாஸ்டர்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இருக்கும். ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ ஃபேத்ஃபுல்னஸ், அகெயின் இந்த ஃபேத்ஃபுல்னஸ் இருக்கும்போது லாயல்ட்டி வில் பி டெஸ்டட். ஸோ இங்கே வந்து உங்களோட லாயல்ட்டி வில் பி டெஸ்டட். எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பவும் இதில் நீங்கள் டிசைன்மெண்ட் வேணும். ஏன்னா நிறையா சைக்கிள்ஸ் நிறையா சைக்கிள்ஸ் இருக்குது, நிறையா செட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் பார்க்குறேன், நிறையா டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் இருக்குது. பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஐ கேன் see the difference in energy. ஸோ இங்கே வந்து இந்த மாஸ்டர் வந்து இன்னும் உங்களுக்கு லாயலாக தான் வந்து இருக்காங்க. he didn't cheat. in that case வந்து நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் 100% நம்பலாம். they are changing. you need to give them time and space. learning spirituality because of this connection. இந்த மாஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த கனெக்ஷன் தான் சொல்கிறாங்க. லவ் இஸ் த ஆன்சர். லவ் இஸ் அரவுண்ட் த கார்னர், worth the wait. ஸோ இந்த மாஸ்க் வந்து திரும்பி வரத்துக்கோ வந்து கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் பவுண்ட்ரி போடுறது வந்து கிளாரிட்டி, டிஎன்ஏ டெஸ்ட், இல்லைனா வந்து பாஸ்ட் காமிக் வந்து உங்களை பற்றி தப்பாக சொன்னால் அதை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்குது. இதுக்கு எல்லாமே ஆன்சர் வந்தால் மட்டும்தான் யூஆர் லெட்டிங் திஸ் மாஸ்குலின். இல்லைனா வந்து டவர் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டாம், ஸ்பிரிட்ஸ் ஆர் கோயிங் டு க்ரியேட். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் ஆர் ஆங்க்ரி அபவுட் திஸ் மாஸ்குலின்ஸ் இன் ஆக்ஷன். ஸோ ஃபெமின் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான முடிவெடுப்பீங்க. ஸோ லெட்ஸ் see. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.